பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் பார்க்கக்கூடிய பாட்டு, உள்ளமெல்லாம் வசமானேன் என் தேவனே, என் ராஜனே, உம்மேன்மையே எந்த உயிர்ப்பே, பண்பாடும் என் ஆவி அன்பின் மொழியா, நன்மை விரும்பி தீமை வெறுத்தே, உன்னதத்தில் வீற்றிருக்கும் சிரசில் வடியும் மகிழ் தைலம், ஸ்தலத்தில் எங்கும் மனம் பரப்பும், மாமகிமை வல்லமை கனமுமக்கென்றும் ஏறெடுப்பேன். இயேசு இரட்சகா, அபிஷேகரே பணிந்தும்மை ஆராதிப்பேன். மாமகிமை வல்லமை கனமுமக்கென்றும் ஏறெடுப்பேன். இயேசு இரட்சகா, அபிஷேகரே பணிந்தும்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளமெல்லாம் நம்ம அவர் வசமாயிட்டோம், அப்படி தானே? ஓகே, இப்போ ஸ்டோரியில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஈசாக்கு பையன் பிறந்தாச்சு, ட்வின்ஸ் பிறக்காங்க, யாக்கோபு ஏசா. நேற்று என்னென்னா, யாக்கோபு வந்து ஏசாவை சேஷ்டபுத்திர பாகத்தில் ஏமாற்றிட்டார். ஒரு கூழையும் அப்பத்தையும் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டார், அதாவது அந்த உரிமையை வாங்கிட்டார். இன்றைக்கி என்ன ஏமாத்துறாரு அப்படின்னா, ரொம்ப வயசானதுனால ஈசாக்குக்கு வந்து கண்ணு தெரியாமல் போச்சு, சாக போகிறோமோ அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சிட்டு, ஸோ அவர் பையனை, ஏன்னா ஈசாக்குக்கு வந்து ஏசாவை தான் பிடிக்கும், அதனால் மூத்த பையனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு, நீ போய் நல்ல வேட்டையாடி மாம்சம் சமைச்சு எனக்கு கொண்டு வா, நான் மனசார சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறாரு. இதை வந்து யார் கேட்டுதாங்கன்னா, ரெபெக்காள் கேட்டுதாங்க. கேட்டுட்டு உடனே யாக்கோபுவை கூப்பிட்டு, உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு, நீ என்ன பண்ணு, அம்மா உனக்கு சமைச்சு தரேன், நீ போய் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிருன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த யாக்கோபு சொல்கிறாரு, ஏம்மா உனக்கு இந்த வேலை, நான் போய் என்னன்னா அப்பா நான் ஏசா இல்லைன்னு என்னை தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஏன்னா ஏசா வந்து ரோமம் நிறைய ஜாஸ்தி உண்டு அவருக்கு, எனக்கு கிடையாது, அப்பா ஆசீர்வதிக்க பதிலாக சாபத்தை கொடுத்துட போகிறாருன்னு சொல்லி அவன் சொல்கிறாரு. உடனே தெரியும் டே போடே, நான் சொல்கிறத கேளுடேன்னு சொல்லிட்டு 2 வெள்ளாட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வான்னு சொல்லி நல்ல இளம் வெள்ளாட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து நல்லா சூப்பராக சமைச்சு, அந்த வெள்ளாட்டுக்குட்டியோட முடியை வந்து கையில் கழுத்துலலாம் போட்டு விட்ருந்தாங்க, அந்த ரோமத்தை, அந்த தோல், அந்த முடியை. மேலே என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா, அந்த ஏசாவோட ட்ரெஸ்ஸை அந்த அம்மா நல்ல கிரிமினலாக யோசித்து ரெபெக்காள் ஏசாவோட ட்ரெஸ்ஸை எடுத்து அவனுக்கு போட்டு விட்டு, முடியாக இருக்கிற மாதிரி அந்த வெள்ளாட்டுக்குட்டியோட முடியெல்லாம் மேலே போட்டு, இந்தா போ, இதை போய் கொடுன்ட்டுருந்தாங்க. அவனும் போய், அப்பா இந்தாங்க, என்னை எந்திரிச்சு ஆசீர்வதிங்க, சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிங்க, நான் வந்திருக்கேன்னதும், அதுக்குள்ளே வந்துட்டியா நீ அப்படின்னதும், உன்னோட தேவன் தான்ப்பா எனக்கு இது வாய்க்க பண்ணார் அப்படின்னு சொல்லிடுறான், பொய் சொல்லிடுறான்.
உடனே சரின்னு தொட்டு பார்க்காரு. அவருக்கு கொஞ்சம் டவுட்டு தான். வாய்ஸ் வந்து யாக்கோபு வாய்ஸ் இருக்குது, ஆனால் தொட்டு பார்த்தா ஏசா மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு 2 3 செக்கிங்லாம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அவரை நல்லா ஆசீர்வதிக்கிறாரு. நீ உன் சகோதரன் உன்னை வந்து சகோதரனுக்கு நீ எஜமானாக இருப்பாய், அப்புறம் அப்படி இருப்பாய் இப்படி இருப்பான்னு நல்லா ஆசீர்வதிச்சுட்டு சரின்ட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் ஏசா வரவள் வந்து இந்தாங்கப்பா இந்தீங்க உங்களுக்காக நான் சமைச்சு கொண்டு வந்துட்டேன்னதும், ஐயோ ஆல்ரெடி ஆசீர்வாதம் நான் பண்ணிட்டேனேன்னதும் இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்னைய ஒரு ஆசீர்வாதமாவது பண்ணுங்கப்பா அப்படின்னதும், நோ அவனை பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒன்று மட்டும் பண்ணுறாங்க. உடனே ஏசாக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறாருங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அடுத்து ப்ரேயர். அன்பின் பிதாவே தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கி எதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லோரும் டங்ஸில் பேசுகிறதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். கர்த்தாவே, டங்ஸில் இது வரைக்கும், அதாவது அந்த டங்ஸ் வராதவங்களுக்கு, இது வரைக்கும் டங்ஸில் ட்ரை பண்ணாதவங்களுக்கு, இல்லை இது வரைக்கும் ட்ரை பண்ணி வராதவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். டங்ஸில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது சும்மா வச்சுருக்க மாட்டீங்க, அப்படி தானே? அது என் ஃப்ரெண்டு சொன்னது, அது வந்து நமக்கும் கடவுளுக்கும் உள்ள லாங்குவேஜ், பிசாசுக்கு அது புரியாது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சுகன்யா சொன்னான். அந்த லாங்குவேஜை எல்லாருக்கும் தெரியட்டும் கர்த்தாவே. அந்த லாங்குவேஜ் எல்லாருக்கும் சேம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கே புரியாது. அது கடவுளுக்கு மட்டும்தான் புரியும்னு சொல்லுவாவா. அது ஆமாம், கரெக்டு தான். நான் அது பேசியிருக்கேன், எனக்கு அது ஒன்றும் புரியறது கிடையாது. ஆனாலும் அந்த டங்ஸை வந்து எல்லோரும் பேசட்டும் கர்த்தாவே. அந்த அந்நிய பாஷை எல்லாருக்கும் வரட்டும் இயேசுவோட நாமத்தில். கர்த்தாவே, நீர் அந்நிய பாஷை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஏதோ சித்தத்துக்காக வச்சுருக்கீங்க. அது இல்லை ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். அது கடவுள் பிள்ளைங்க எல்லாருக்கும் அது கிடைக்கட்டும் அப்பா. அதுக்காக வாஞ்சையாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதை பற்றி தெரியாதவங்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அது தேவை. அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அவங்களுக்கு அதை கைட் பண்ணுங்கப்பா. அந்த அந்நிய பாஷை எல்லாருக்கும் வரட்டும் இயேசுவோட நாமத்தில். இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் இருக்கட்டும், ரட்சிப்பு ஏற்படட்டும். அதே மாதிரி ரட்சிப்பு ஏற்பட்ட கொஞ்ச நாள்லேயே அந்நிய பாஷை, அந்த டங்ஸில் பேசுகிற அந்த பவர் அவங்களுக்கு கிடைக்கட்டும் இயேசுவோட நாமத்தில். பரிசுத்த ஆவியானவரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பா. இயேசுவோட ரதத்தால் எல்லாரையும் கழுவுறேன். துதியும் கனவும் மகிமை என்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.